இப்ப நடந்த தவறுக்கு அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்களா, இல்ல நாங்க அப்படித்தான் செய்வோம் அப்படின்னு இப்ப பேசுறாங்களா? மக்கள் மீது காட்டுகிற அக்கறை அவ்வளவுதான். இது தேர்தலுக்கான கட்சியாகத்தான் திமுக இருக்கிறதே ஒழிய மக்களுக்காக கண்ணீர் விடுகிற அல்லது அவர்களுடைய வருத்தத்தை துடைக்கிற வேலைகளை இறங்குவாங்களான்னு கேட்டா, அப்பா நாங்க மதுவிலக்குல தோத்து போயிட்டோம், நாங்க எங்களுக்கு பின்னடைவை தரப்போகுது, இந்த சமுதாயத்தை வருங்கால இளைஞர்களை பாதுகாக்க நாங்க தவறிட்டோம் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எதிர்கட்சியா இருக்கிற போது மக்களுக்கான அரசாங்கத்தை நாங்கள் கொடுத்துருவோம் சொல்றாங்க. ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு அதுல இருந்து தவறுகிறார்கள். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய திரு அக்னீஸ்வரன் சார் தான் இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. அஇஅதிமுக சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்று இருக்கு. இந்த உண்ணாவிரதம் முதல்வர் அவர்கள் பதவி விலக வேண்டும், அந்த கள்ளச்சாராய அந்த மரணங்களுக்கு இந்த சிபிஐ விசாரணைக்கு அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு பல கோரிக்கைகளை வைத்து அந்த உண்ணாவிரதம் என்பது நடத்தப்பட்டு வருது. இது எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் இது காழ்ப்புணர்ச்சி, இது மரணத்துல கூட அரசியல் செய்யறாரு எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டு இருக்கு. இந்த உண்ணாவிரதத்தினுடைய பின்னணி என்ன, எந்த அளவுக்கு இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க? இல்ல, ஏற்கனவே கள்ளச்சாராயத்துல மரக்காணம் 2023 இறந்தாங்க. இப்ப இந்த வருஷம் கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல இறந்திருக்கிறாங்க. இது ஜேபி நட்டா அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கேக்கு, நீங்கள் உங்கள் கட்சியில கூட்டணி கட்சி தானே, சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்க, அப்படி இல்லைன்னா நாங்க பாராளுமன்றத்துல ஒரு போராட்டம் நடத்த போறோம், அதில் நீங்க பங்கேற்குங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஏறத்தாழ 60க்கு மேற்பட்டவர்கள் செத்து போயிருக்கிறாங்க. இதை போன வருஷத்துலேருந்து கத்துக்கிட்ட பாடம் என்ன? போன வருஷம் 10 லட்சம் கொடுத்தோம், இந்த வருஷம் 10 லட்சம் கொடுத்தோம். அப்போ இது அரசினுடைய கவனக்குறைப்பு, மெத்தன போக்கு. போன வருஷம் கத்துக்கிற பாடம் இன்னும் பாடம் கத்துக்கிறல. இதை சட்டமன்றத்துக்குள்ள போய் விவாதிக்காம வேற எங்க போய் விவாதிப்பாங்க அப்படின்ற கேள்வியில அவங்க சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும். அது மாத்திரம் இல்லாம ஏன் இன்ன வரைக்கும் போன வருஷம் நடந்தது மாதிரி இந்த வருஷம் நடந்திருக்கே, அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு தான் கேட்கறாங்க. இது நியாயமானதுதான் பார்க்கணும். தொடர்ச்சியா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க வேண்டுமென்றே இந்த சட்டசபையில அமளி செஞ்சாங்க, அதனாலதான் நாங்க சஸ்பெண்ட் செஞ்சிட்டோம். ஒருவேளை அவர்கள் ஒரு பொறுமை காத்திருந்தாங்க அப்படின்னா நாங்க அவங்கள உள்ள உட்கார வச்சிருந்தே அவங்க ஆட்சியில செஞ்ச அவலங்கள்லாம் நாங்க வச்சு கிழிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பதிவு செய்யறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது திரு துரைமுருகன் அவர்கள் பதட்டத்தோடு பேசுகிறார். சபை நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. திமுகவுல சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான். ஆகையினால இப்ப நடந்த தவறுக்கு அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்களா, இல்ல நாங்க அப்படித்தான் செய்வோம் அப்படின்னு இப்ப பேசுறாங்களா? அது எது இல்ல. இது என்ன தடுப்பு நடவடிக்கை, அல்லது இங்க இனிமேலுக்கு நடக்காது என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? முதலமைச்சர் இது வரைக்கும் அங்க போகல, மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் இது வரைக்கும் போகல. அப்ப தொடர்ந்து மரணங்கள் கூடிக்கொண்டே இருக்குது அப்படின்னா நாங்க ஒன்மேன் கமிஷன் அமைச்சிட்டோம். இதெல்லாம் அவர்கள் தப்பிப்பதற்காக சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநாட்ட தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதே போல சார், இந்த உண்ணாவிரதத்துல கூட அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் உயர்மட்ட அளவுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அது உடன்பாடு இருக்கு, அதனாலதான் சிபிஐ விசாரணைக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒத்துழைச்சாங்க அப்படின்னா சாயம் வெளுத்தரும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க அஇஅதிமுக சார்ந்த எல்லாரும். குறிப்பா மேலும் சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய திரு தனபால் அவர்களும் பிரஸ் மீட் உள்ள ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்பாவு அவர்கள் மரபு மீறிய செயல்களை ஈடுபடுறாரு, அவர் அரசியல் பேசுறாரு, இது மாதிரியான விஷயங்களும் முன்வைக்கிறாங்க. இந்த விவகாரங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்பாவு ஐயா 2001 சுயேட்சை வேட்பாளராக வந்தவர், தமாகக்காரரு, காங்கிரஸ்காரரு. அதுக்கு பிறகு திமுகவில் இப்ப இன்னைக்கு சபாநாயகர் ஆயிருக்கிறாரு. இது வேறு விஷயம். ஆனால் ஒரு அவை மாண்பு அப்படின்றது ஒரு நீதிபதி ஸ்தானத்துல இருந்து 2 பேரையும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அவை விதி எண் 55 இருக்கட்டும், 217 இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஒரு சாதாரண நாள்ல அது நடந்தா பரவாயில்ல. ஒரு மாவட்டத்துல இத்தனை பேர் 60 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம விதிப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது சாத்தியப்படாது. அதை கேட்டதற்காக
சட்டமன்றத்துல இது மாதிரியான நடக்கிறது, அவங்க குண்டு கட்டா தூக்கி வெளியே தூக்கி போடுறது, இது திமுக ஏன் அஞ்சுகிறது விவாதிப்பதற்கு அப்படின்ற கேள்விதான் மக்கள் மனசுல இப்ப எழுந்து. அதே போல இப்ப அமைச்சர் பேசக்கூடிய, அதாவது அமைச்சர் அவருடைய ரோலின் படி அவர் கூறக்கூடிய பதில் எல்லாம் வந்து அப்பாவு பதில் சொல்றாரு, அவர் அமைச்சர் போல செயல்படுறாரு, அவர் ஒரு நடுநிலையற்றவர் அப்படின்ற ஒரு விமர்சனம். உண்மைதானே. அமைச்சர்கள் திரு ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர், அவர் பேசுகிற போது அவருக்கே பாடம் எடுக்கிறார். அதாவது அவர் பேசிக்காவே வந்து சபாநாயகர் வந்து ஒரு ஆசிரியரா இருந்தவர். அதனால 233 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒரு வாத்தியார் மாதிரி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒழிய இங்க எது தேவை, எந்த விவாதம் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நேர கட்டுப்பாடு, அதை விட மனிதர்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு மாண்புக்குரியவர்களை நடத்தணும் அப்படின்றத விட அவர் வந்து டியூஷன் சொல்லித்தரவர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே போல சார், இப்போ அதிமுக வந்து தொடர்ந்து வந்து இந்த ஆளும் அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. கடந்த இந்த போதை விவகாரமாக இருக்கட்டும், ஜாஃபர் சாதிக் விவகாரமாக இருக்கட்டும், அதுலேயும் கூட பல நெருக்கடிகளை வந்து அரசுக்கு கொடுத்தாங்க. பல போராட்டங்களை வந்து மாநிலம் தழுவிய போராட்டங்களும் முன்னெடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தேர்தலில் எதிரொலிக்கிற மாதிரி தெரியலையே சார். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம், நம்ம எவ்வளவோ சொன்னோம், போதை புழக்கம் வந்து கடுமையான இருக்கு, அது வந்து திமுக அரசு இரும்புகாரம் கொண்டு செயற்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம திமுக அரசு மீது தொடர்ச்சியாக வைக்கிறோம். ஆனால் அது களத்தில் எதிரொலிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கடந்த ஆண்டும் இதே போன்ற 23 மரணங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து மக்கள் வந்து அது உணர்றாங்களா, அல்லது எதிர்கட்சி அந்த தன்னுடைய அந்த ரோலை சரிவர செய்யலையாங்கிற ஒரு கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில் எழுப்பப்படுது சார். இல்ல, எதிர்கட்சிகள் அவங்க வேலையை செய்யறாங்க, மக்கள் வந்து இத வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னு தெரியல. திமுகவே திரும்ப திரும்ப இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு எடை போட முடியல. ஒருவேளை அவங்களுக்கு கூட்டணி அப்படி இருக்குது, எல்லாவற்றையுமே சில விஷயத்தை இந்த கள்ளக்குறிச்சி மேட்ல கூட விவாதிக்கிறதுக்கு ஏன் நீங்க அஞ்சுக்கிறீங்க? சிபிசிஐடிக்கு போன அதனால என்ன? உடனே நீங்க வந்து உங்க ஆட்சி காலத்துல சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு விட்டீங்களா, ஏன் விடல? இப்படி எல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்ல. ஒரு ஜனநாயக நாட்டுல யாரு உங்க கருத்துக்களை சொல்லட்டும், அங்க கருத்து சொல்லாம வேற எங்க போய் சொல்ல முடியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஆளுநர் இப்படி செய்யறாருன்றீங்கல்ல. அதிமுகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தானே. அவங்கள வந்து விவாதிக்க மறுக்கிறீங்க, வெளியதுக்க போடுறீங்கல்ல. அப்ப நீங்களும் ஆளுநரும் ஒண்ணா? இது கூட்டு சரியா? ஓ, அப்படின்னு ஒப்பிட்டு சொல்றீங்க. மேலும் சார், இப்போ முதல்வர் வந்து களத்துக்கு இன்னும் போகல. எப்படி வந்து வேங்கையிலும் ஒரு பெரிய ஒரு மாநிலம் தழுவிய ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா பார்க்கப்பட்டுச்சு. அப்பவும் முதல்வர் அவர் வந்து வேங்கை வயலுக்கும் போகல. இந்த கள்ளச்சாராய மரணமும் வந்து ஒரு இன்னும் வரைக்கும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கு. இந்த நிமிடம் வரையும் இன்றைய காலையில கூட உயிரிழப்புகள் வந்து உயர்ந்துதான் இருக்கு. ஆனாலும் வந்து முன்னணி அமைச்சர்கள்லாம் போனாங்களே தவிர முதல்வர் இன்னும் களத்துக்கு போகல. இதை வந்து எல்லாரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்வர் இன்றளவும் வந்து போகாம இருக்காரு. அந்த மக்கள் மீது காட்டுகிற அக்கறை அவ்வளவுதான். இது தேர்தலுக்கான கட்சியாகத்தான் திமுக இருக்கிறதே ஒழிய மக்களுக்காக கண்ணீர் விடுகிற அல்லது அவர்களுடைய வருத்தத்தை துடைக்கிற வேலைகளை இறங்குவாங்களான்னு கேட்டா திமுக அந்த மாதிரியாக செயல்படலன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். அந்த 3 ஆண்டுகள்லேயே வந்து பல ஆன்டி இன்கம்பன்சி, பல விஷயங்கள் எதிர்கட்சிகள்லாம் மேற்கோள் காட்டுறோம். எவ்வளவோ அந்த சமூக சீரழிவுகள் வந்து ஏற்படுது, எவ்வளவோ போதை வஸ்துக்கள் வந்து புழங்குது, இந்த மாதிரி கள்ளச்சாராயம் அந்த புழங்குது, இதனால மரணங்கள் ஏற்படுதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ அதிமுக கூட எனக்கு தெரிந்து கடந்த ஆண்டுகள் முழுக்க வந்து அவங்களுடைய எக்ஸ்தல பக்கத்துல அவங்களுடைய பேருக்கு பின்னாடி சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பதிவு கூட போட்டிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் போட்டு மீறி தானே மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 40க்கு 40 வெற்றி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்முடைய முதல்வர் வந்து 3 ஆண்டுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காரு. அதற்கான ஒரு நச்சான்ட்டு தானே நம்ம பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமா நம்ம வந்து அரசின் இது சேர்த்த வாரி வீசிட முடியாதுல்ல. அப்படி அதான உணர்த்துது. அப்படின்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அரசு மெத்தன போக்கா இருக்குது, நாங்க அப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு தேர்தல் நேரத்துல வருவோம், ஓட்ட போட்டுருங்க, நீங்க இன்னும் வந்து எப்படி நடக்குதோ எல்லா தீய பழக்கங்களும் நாட்டுல கத்துக்குங்க, அப்படிதான் அர்த்தம். இல்ல, அது ஒரு மக்கள் இயக்கமா போகலையா? நம்ம அதிமுக தொடர்ச்சியா வந்து சொல்லுது சே நோ டு ட்ரக்ஸ். அப்படின்னா தனி மனிதன் பாதிக்கப்படலையான்னு நீங்க கேக்குறீங்க. அப்ப இன்னும் பாதிக்கப்படணும்னு அர்த்தமா? அதுக்கு எந்த அர்த்தம்? அப்படி எல்லாம் கிடையாது. தனி மனித ஒழுக்கம் அரசாங்கம் வந்து கண்டுக்கிறல அப்படின்னா இந்த தவறுகள் மென்மேலும் பெருகுனா வழக்கம் போல இது நடக்கத்தான் செய்யும்.
அப்போ வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை யாராலையும் உருவாக்க முடியாது. அதே போல சார், இப்போ தொடர்ந்து வந்து இந்த போதையினால ஏற்படக்கூடிய சீரழிவுகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் நம்ம செய்தியில பார்த்துட்டு இருக்கோம். பல விவகாரங்கள் வந்து செய்தியில பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் சென்னை காட்டுப்பாக்க பகுதியில வந்து ஒரு கஞ்சா போதையில் இருந்த ஒரு இளைஞர் பள்ளி மாணவியை வந்து இடைமறிச்சு நடுரோட்லயே வந்து அட்ராசிட்டி செஞ்சிருக்காரு. பிறகு காவலர்களை வந்து அடைச்சிருக்காங்க. காவலர் வந்தும் கூட அவர் வந்து அந்த போதை ஆசாமி ஒரு கடும் அட்ராசிட்டியில ஈடுபட்டிருக்காரு. மேலும் அங்க இருந்து சிசிடிவியினுடைய கேமராக்கள்லாம் இழுத்து போட்டு உடைச்சி பல விஷயங்கள் வந்து அட்ராசிட்டி செஞ்சிருக்காங்க. இதோட தீவிரத்தன்மை எப்படி சார் பாக்குறீங்க? அரசினுடைய கவனம் அங்க செயல்படல. கேமராவை உடைக்க, சிசிடிவி கேமராவை உடைக்கிற அளவுக்கு அந்த சாமானியனுக்கு ஒரு தில் இருக்குது அப்படின்னா அரசு எந்த அளவுக்கு செயல்படுகிறதுன்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பா இந்த விவகாரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிறுமிக்கு இதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறது பாக்குறோம். இந்த போதையினால் பெண்களுக்கு வந்து பொதுவெளியில வந்து சுதந்திரமா நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறத பாக்குறோம். இந்த சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க? அதான் சார், 40-40 ஜெயிச்சிட்டாங்களா சார்? எது எப்படி போனா என்ன, அது நடக்கத்தான் செய்யும். ஆமா, ஏன்னா தேர்தல் நேரத்துல ஓட்டு போட்டுறாங்கல்ல. ஆமா. அதே போல சார், இப்போ நம்ம கடந்த முறையும் பாக்குறோம், இது ஒன்றல்ல இரண்டல்ல, எப்பவுமே தொடர்ச்சியா நடக்குது. ஒரு பெண்மணி வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்துட்டு இருந்தாங்க பஸ்ஸுக்காக. அப்பவும் ஒரு போதை ஆசாமி அவர்களை வந்து ஒரு இழிவான ஒரு பேச்சு நம்ம சமூக வலைதளங்களை பார்த்தோம். அவங்களும் வந்து ஒரு பெண்மணி ஒரு தைரியமான ஒரு பெண்மணியா இருந்தனால அவங்க எதிர்கொண்டுட்டாங்க. எல்லா பெண்மணிக்கும் அந்த ஒரு இது வந்துடாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு, பெண்ணுக்கு எதிரான ஒரு வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சியிலும் மேற்கோள் காட்டுறாங்க. தொடர்ந்து நம்ம செய்திகள்லயும் பாக்குறோம். இதுக்கு என்ன சார் தீர்வு, என்ன வழி சார்? இது வந்து காவல்துறையினுடைய மெத்தன போக்கா இல்ல இதெல்லாம் வந்து எல்லாமே தான் முதலமைச்சரின் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இயங்குறாங்கன்றத அங்கங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே கேமரா மாட்டியாச்சுன்னா மனிதன் தெரிஞ்சிருவான்ற அர்த்தம்லாம் கிடையாது. அதனால இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சட்ட திருத்தம் அல்லது மனமாற்றம் கொண்டு வருவதற்கு அரசும் காவல்துறையும் ஆட்சியாளர்களும் பொறுப்பேற்கிற மாதிரி தெரியல. இது வந்து தேர்தல் நேரத்துல நாம் வெற்றி பெறுவதற்கு உண்டான யுக்திகள், கூட்டணிகளை பலமா வச்சுக்கிறாங்கன்னு தான் பாக்குறாங்களே ஒழிய, இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த தவறான செய்திகள்லாம் யாருக்கு வந்து கட்டுப்படுத்த போறான்னு இறைவனுக்கு தான் தெரியும். தொடர்ந்து சிறுமிகளும் பெண்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க சார். அவங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் சார், ஒரு என்ன சொல்ற சமுதாயத்துல வந்து ஒரு வளர்ச்சி, ஒரு நாகரிக சமுதாயம் என்றால் ஒரு பெண்ணுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அந்த திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு அப்படிதான் செய்யும். அதை பத்தி யாரும் கேட்பாரு இல்லை, அவ்வளவுதான். ஓகே. அதே போல சார், இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மனதை உருக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. நம்ம பார்க்கிறோம், ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு செய்தி காட்சியாவே வந்து அவங்க ஒளிபரப்பி இருந்தாங்க. ஒரு மாணவி, கல்லூரி மாணவி என்று நினைக்கிறேன். அந்த கல்லூரி மாணவி அவர்கள் வந்து சென்னை காவலர்கள் மத்தியில வந்து ஒரு கோரிக்கையே வைக்கிறாங்க பொது வெளியிலேயே. இந்த மாதிரி என்னுடைய தந்தையார் வந்து தினமும் குடித்து விட்டு என்னை வந்து தினமும் தாக்குகிறார். என்னால வந்து சுதந்திரமா படிக்க முடியல, சுதந்திரமா இயங்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுருகி டாஸ்மாகை எப்படியாவது ஒழிச்சிருங்கன்னு சொல்லி காவலர்கள் மத்தியில அந்த மாணவி வந்து கோரிக்கை வச்சதை பார்க்கிறோம். இது இந்த காட்சி சமூக வலைத்தளங்கள்லயும் சரி, செய்தி ஊடகங்கள்லயும் இது வந்து வேகமா பரவிட்டு வருது. இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது? இந்த சம்பவம் ஆட்சியாளர்களுக்கு எதை உணர்த்துவது நீங்க பாக்குறீங்க? நானும் அந்த மாணவி மாதிரியே அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். நடக்குமா? நடக்காது. ஏன்னா 45,000 கோடி வருமானத்தை பாக்குற தமிழக அரசாங்கம் எப்படி அந்த வருமானத்தை எதிர்ந்து கொண்டு வர போறாங்க? உட்கார்ந்து யோசிக்கணும். ஐஏஎஸ் சுதந்திரமா செயல்பட விடணும். காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நாம கோளாறு கேட்கணும். அதையெல்லாம் கேட்டு இந்த நாட்டுக்கான ஒரு நல்லத்தை செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் அப்படின்றத எனக்கு வேதனையா இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா நம்ம இப்போ முந்தைய ஆட்சியும் பாக்குறோம், இந்த ஆட்சியும் நம்ம பார்க்கிறோம். மதுவிலக்கு என்பது சாத்தியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரமும் அதுல சாத்தியப்படாதத எதுக்கு சார் நாம வந்து பேசிட்டே இருக்கணும்? அப்ப எங்களால முடியாதுன்னு ஒத்துக்கோங்க. அது ஆளுங்கட்சியை எதிர்கட்சியை, திமுகவா அதிமுகவா, அப்பா நாங்க மதுவிலக்குல தோத்து போயிட்டோம், நாங்க எங்களுக்கு பின்னடைவை தரப்போகுது, இந்த சமுதாயத்தை, வருங்கால இளைஞர்களை பாதுகாக்க நாங்க தவறிட்டோம் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. பிறகு எதுக்கு மாறுதட்டிக்கிறீங்க? நாங்க திராவிடம் பேசுகிறோம் சொல்லி
தப்பு தப்பு தாங்க. இந்த தப்பை எத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதனால இவர்கள் வந்து சும்மா வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துல வந்து இப்ப எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், சுதந்திரமா வாழணும், நான் முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏ இப்படின்னு கௌரவம் பேசிக்கிட்டே இளைஞர்களையும் வருங்கால சந்ததியினரும் அழிக்கக்கூடிய அரசாங்கமாக இன்னைக்கு நடந்துட்டு இருந்தா வேதனையோட நான் பதிவு செய்யறேன். இதுக்கு பலரும் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, இதுக்கு அல்டர்னேட்டிவா நம்ம வந்து கல்லு கடைகளை வந்து ஓபன் பண்ணலாம். பண்டைய மாநிலங்கள்ல கூட கல்லு இருக்கு. உடனே நாளைக்கே வந்து முடிவு எடுத்துருவாங்க பாருங்க. அவ்வளவு அக்கறை மக்கள் மீது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். கல்லு இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம அலோன்ஸ் பண்ணோம்னா விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும். இதெல்லாம் வந்து பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். விவசாயிகளுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியுமா? அதனால இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு 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 நல்லது செய்யணும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க, ஒரு லட்சியவாதிகள் எல்லாம் அரசியல் விட்டு வெளியே போறதுனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற ஒரு நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இல்ல இப்ப தொடர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து என்ன ஸ்லாக்னஸ்ல காரணம்? நம்ம அரசு முதல்வர் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் வந்து காவல்துறை இருக்கு. முதல்வருடைய ஸ்லாங்லெஸ்ஸா இல்ல அடுத்த கட்ட அதிகாரிகளுடைய ஸ்லாங்லெஸ்ஸா எப்படி பாக்குறீங்க சார் தொடர்ந்து இந்த வரக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்? இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குதுன்னா ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் இது கெட்ட பேரை தருதுன்னு தான் அர்த்தம். எல்லாருமே பொறுப்பு சார், இது கூட்டு பொறுப்பு சார். முதலமைச்சர் வச்சு காவல்துறையை வச்சிருக்கிறாரு, காவல்துறைக்கு கீழே வந்து வருவாய்த்துறை, எல்லாமே இப்படிலாம் பார்க்க முடியாது. பல துறைகள் இருந்தாலும் இது ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருக்குத்தான் இது வந்து முழு பொறுப்பேற்க முடியும். முதல்வர் தான் அவர்கள் பொறுப்பேற்கணும். அந்த இலாக்காவை அவர் தன்வசம் வைத்திருப்பதால் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சார். அதே போல சார் இப்போ இந்த உயிரிழந்தவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது வந்து பலரும் வந்து விமர்சிக்கிறாங்க. குறிப்பா நேற்றைய தினம் விக்கிரவாண்டி தொகுதியில வந்து வேட்பாளருடைய அந்த ஆதரவை கேட்டு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னாரு. எத்தனையோ காவலர்கள் வந்து அவர்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆள்பட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. எவ்வளவோ ராணுவ வீரர்கள்லாம் வந்து மன உளைச்சல்ல இருந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து அரசு ஏதாவது பண்ணுதா? விவசாயிகள் எவ்வளவு பேர் பூச்சி மருந்து கொடுத்து குடிச்சு சாகுறாங்க அவங்களுடைய மன உளைச்சல்ல, அவங்களுக்குலாம் ஏதாவது கொடுக்கப்படுதா? ஆனா இந்த சமூக விரோதிகள் இவங்கெல்லாம் குடிச்சு சாகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 லட்சம் கொடுப்பதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சீமான் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது நியாயமான கருத்து தான். அரசு செவி சாய்க்குமா? செவி சாய்க்கணும். ஓகே. ஆனா பல எதிர்கட்சிகளும் வந்து அதிமுக உட்பட அந்த 10 லட்சம் கொடுத்தது வந்து ஆட்சேபனை தெரிவித்தது போல தெரியல சார். சார் ஆட்சேபனை தெரிவிக்கல. செத்து போன உயிரை உங்களால கொடுக்க முடியுமா? 10 லட்சம் கொடுத்துட்டீங்க. போன வருஷம் இதே 10 லட்சம் கொடுத்தீங்க. இந்த வருஷமும் எப்படி? அடுத்த வருஷம் 10 லட்சம் கொடுப்பீங்களா? இப்ப நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன? மக்கள்கிட்ட பயம் வருமா? வராதே. இப்ப செத்தா 10 லட்சம் கொடுப்பாங்கப்பா, அவன் நிறைய குடிங்கப்பா, அதுக்கு அதான் அர்த்தமா? அது ஊக்கப்படுத்துதுன்னு சொல்றீங்க. இது தவறான முன்னுதாரணம் சார். செத்து போனா காசு கொடுக்கிறது இது தவறான முன்னுதாரணம். அப்ப தவறுகளை மீண்டும் மீண்டும் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே போல சார் நிறைவான உங்களை கருத்தை பதிவு செய்யுங்க சார். இப்போ இந்தியா இன்றைய தினம் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் முதல்வர் அவர்கள் வந்து உரை நிகழ்த்தினார். அதுல வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. அதே போல 2வது பெரிய பொருளாதாரமா வந்து நம்மளுடைய தமிழகம் தான் இருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசு வந்து இதை முன்னிலைப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அந்த வளர்ச்சி என்பது எல்லாருக்குமான வளர்ச்சியா இருக்கா, இல்ல ஒரு குறிப்பிட்ட செக்டருக்கான வளர்ச்சியா தான் இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இது வளர்ச்சி அப்படின்றத ஒட்டுமொத்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். எது வளர்ச்சி அப்படிங்கிறத, இது வந்து குறிப்பிட்டவர்களுக்கு வளர்ச்சியா எல்லாருக்குமான வளர்ச்சியா அப்படிங்கிறத வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பிரதிபலிப்பாங்க சார். இந்த அரசு மக்களை பாதுகாக்கணும், விலைவாசியை குறைக்கணும், அவர்களுக்கு தேவையான அரசாங்க உதவிகள் செஞ்சா அது நியாயமானதாக பாக்குறோம். சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, மின்சார கட்டணத்தை இப்ப 2வது முறைமையா உயர்த்த போறீங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு புறத்துல உயர்த்திட்டே இருக்கிறீங்க. மின்சாரமும் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணியா? இப்ப இதெல்லாம் வந்து இது மக்களுக்கான அரசா சார்? மக்கள் இதை நினைச்சா சார் திமுக வரணும், ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாங்க? 10 ஆண்டு காலம் ஏன் திமுகவை வந்து புறக்கணிச்சிருந்தாங்க? இதெல்லாம் இப்பெல்லாம் செய்வாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இவங்களை பொறுத்தளவுல எல்லா இடத்துலயும் நாங்க பரந்தூர் விமான நிலையத்தை இது பண்ண மாட்டோம், நாங்க வந்து ஓமலூர்ல வந்து பன்னாட்டு விமான நிலையம் கொண்டு வர்றோம். அப்ப பரந்தூர் விமான நிலையத்தின் நிலைப்பாடு என்ன? சேலம் 8 வழிச்சாலை இது பண்ண மாட்டோம், அதை விரைவு சாலையா கொண்டு வருவோம். அப்ப அன்னைக்கு சொன்னது என்ன? எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுனது என்ன? அப்போ இது எல்லாமே வந்து எதிர்கட்சியா இருக்கிற போது மக்களுக்கான அரசாங்கத்தை நாங்கள் கொடுத்துருவோம் சொல்றாங்க. ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு அதுல இருந்து தவறுகிறார்கள்.
ஒரு சில விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணம், காலை சிற்றுண்டி, இதை ரெண்ட தவிர மீதி எல்லாமே திமுக அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக செயல்படல அப்படின்றத என் பார்வை சார். ஓகே சார், பல்வேறு விவகாரங்கள்ல நீங்க நேயர்களுக்கு தெளிவா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார்.